வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சிறுகதையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய கதையின் தலைப்பு எங்கோ தொலைந்த பெண்ணியம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த பெண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்ணியம் என்னைக்கும் நம்ம நாட்டுல பரிச்சயமான ஒண்ணுதான். இது ஏதோ வெளிநாட்டவர் தான் நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பெண்ணியம்னா என்னங்க? ஈக்குவாலிட்டி அப்படின்னா சரிபாதி, ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வரலாற்று கதைகளா இருக்கட்டும், இயல், இசை, நாடகமா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் ஆணுக்கு பெண் என்னைக்குமே நிகரா இருந்திருக்காங்க. அதுக்கான சில சான்றுகள் நம்ம சொல்லலாம். நம்ம நாட்டை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள், மதுரையை சேர்ந்தவங்க, வேலு நாச்சியார், இப்படி நம்ம பல பேர் அடிக்கிட்டே போலாம். அதே போல பெண் கவியரசர்கள் வரிசையில எல்லோரும் முதல்ல சொல்றது அவ்வை, மரியாதைக்குரிய அவ்வை அவர்களை சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ல விரும்புறது ஆண்டாள். 12 ஆழ்வார்களுக்கு மத்தியில ஒரே ஒரு வீர பெண் இருந்தாங்கன்னா ஆண்டாள். அன்னைக்கே அவங்க கிருஷ்ணனை பத்தி பாடிய தொகுப்பு தான் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. இப்படி கலாச்சாரத்துக்கும் பெருமைக்கும் பேர் போன நம்ம நாட்டுல ஏதோ சில காலம் பெண்ணியம் தொலைந்து போனது உண்மைதாங்க. ஏன்னா பல நாட்டு அரசர்கள் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கலாச்சார மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம கிட்ட உண்மையா இருந்த பல அற்புதமான குணங்களும் மாறி போய் தான் இருக்குது. அது நடக்கிறது இயல்பு தானே. ஆனா அப்படி தொலைந்து போன நம்ம பெண்ணியம் திருப்பி நமக்கு சில காலத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஈக்குவாலிட்டி நமக்குள்ள வந்தது. ஆணும் பெண்ணும் நிகர் அப்படின்ற அளவுக்கு நம்ம காலகட்டத்துக்கு நகரத் துவங்கினோம். இந்த கதையும் அந்த பெண்ணியத்தை மையமா வச்சு வர்ற கதைதான். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் அம்பிகை மற்றும் பார்வதி. அம்பிகையும் பார்வதியும் சிறு வயது தோழிகள். அவங்க ஒரே ஊர், ஒரே தெரு, 2 பேரோட வீடும் மிக அருகாமையில் இருந்ததால அவங்களுடைய பாலிய பருவம் எல்லாம் மிகவும் வசந்தமாக இருந்தது. இருவரும் ஒரே பள்ளியில் வேற படிக்கிறாங்க. அப்ப கொண்டாட்டத்துக்கு சொல்லவா வேணும். இப்படி இருக்கையில 2 பேரும் நல்லபடியா பள்ளி படிப்பை முடிச்சு, கல்லூரி படிப்பை முடிச்சு, இருவருக்கும் நல்ல விதமா திருமணம் அமைந்து, இருவரும் குழந்தைகள் எல்லாம் பெற்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் திருமணத்துக்கு அப்புறம் வேற வேற ஊருக்கு மாற்றுதல் ஆயிட்டாங்க. பார்வதியோ பெங்களூர் போயிட்டாங்க, அம்பிகையோ சென்னையில இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சு பேசுறதுக்கு எப்பவோ சில சமயங்கள் தான் கிடைக்கும். ஏன்னா இவங்க ஊருக்கு வர சமயம் அவங்களும் திரும்பி வரணும். அப்பதானே இவங்க 2 பேரும் தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல தருணம் அமையும் இல்லையா? ஒரு நாள் பார்வதி வீட்டுல செல்போன் அடித்தது. செல்போனை எடுக்கிறப்பயே பார்வதிக்கு ஒரே உற்சாகம். ஏன்னா பார்வதிக்கு கால் செய்தது அம்பிகை. ஹலோ அம்பி, எப்படி இருக்க அப்படின்னு உற்சாகத்தோட கேட்க, அம்பிகையோ நல்லா இருக்கேன் பார்வதி, நான் ஊருக்கு இன்னும் 1 வாரத்துல வரலான் இருக்கேன், உனக்கு டைம் கிடைச்சா நீ கூட வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நான் முயற்சி பண்றேன், என்னுடைய கணவர் குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும், ஒருவேளை எனக்கு தோதுப்பட்ட கண்டிப்பா நானும் நம்ம ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் செஞ்சுட்டாங்க. பார்வதிக்கோ ஒரே உற்சாகம். என்னவா இருக்கும், எதுக்காக அம்பி ஊருக்கு வர்றா, இந்த நேரம் நானும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் மனசுல பல எண்ணங்கள் ஓடுது. அப்போ ஒரே வார்த்தையோட கணவர்கிட்டையும் கேட்கிறா, நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க, இந்த 1 வாரம் பிள்ளைகளுக்கு கூட லீவ் வருது, நவராத்திரி திருவிழாக்கள்னால 10 நாள் லீவ் கிடைக்குது, இந்த நாட்களை பயன்படுத்தி நான் ஊருக்கு போயிட்டு வந்துடட்டுமா, என்னோட நெருங்கிய தோழி உங்களுக்கு தெரியுமே அம்பி, அவளும் ஊருக்கு வர்றா, ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல டைமா இருக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க கணவரோட பெர்மிஷனும் அவளுக்கு கிடைத்தது. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமோட ஊருக்கு போக தயாராகிறா. மறக்காம அம்பிகைக்கும் மெசேஜ் பண்ணிட்டா, இந்த மாதிரி நானும் ஊருக்கு கிளம்பி வர்றேன், நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு. பாருவும் அம்பியும் ஊரை சென்றடைந்தாங்க. வந்து இறங்கின முதல் நிமிஷம் 2 பேரும் அவங்க போன் எடுத்து மெசேஜ் பண்ணது, நான் ரீச் ஆயிட்டேன், நீயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இருவர் பக்கத்துல இருந்தும் ஒரே தகவல் பரிமாற்றம் நடந்தது. ஃபைனலா 2 பேரும் நாளைக்கு நம்மளுடைய டைம், நம்ம 2 பேரும் தனியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு செய்யறாங்க. பாருவும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அம்பியை கூப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வர, அம்பியும் ரெடி ஆயிட்டு, அம்மா நான் பாருவோட போயிட்டு வந்துடுறேன், நீங்க குழந்தைங்களை பாத்துக்கங்க அப்படின்னு அம்மாட்ட ஒரு சின்ன ஞாபகப்படுத்தி வச்சுட்டு பாருவும் அம்பியும் கிளம்புறாங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க இல்லையா? பாரு அம்பி அப்படின்னு 2 பேரும் ஆற தழுவிட்டு, இப்படி இருக்க அம்பி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போனும் இல்லை, 1 மாசமா ஆச்சு நீ என்கிட்ட பேசி அப்படின்னு பார்வதிக்கு ஒரே ஆர்வம் அம்பிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா அம்பியோட முகத்திலேயோ உற்சாகம் இல்ல, அதுக்கு பதிலா கொஞ்சம் சோர்வு இருந்தது. அம்பி சொல்றா, என்ன சொல்லடி பாரு, நான் இப்ப இங்க ஊருக்கு வந்ததுக்கு காரணமே அம்மாதான், உனக்கு தெரியும் தானே அம்மாவோட அக்கா. ஆமா, அம்மாவோட அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எங்கேயோ வேற ஊருக்கு போயிட்டதா நீ சொன்ன, அவங்க டாபிக் பேசினாலே உனக்கு பிடிக்காது. ஆமா, ஆனா இப்ப பிரச்சனையே அவங்களாலதான், அவங்க திரும்பி வந்துட்டாங்க.
சரிடி பாரு, அவங்க வந்தது நல்ல விஷயம் தானே. அம்மாக்கும் அவங்க அக்காவை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க. அதான் இல்லை, நான் உன்கிட்ட நான் உண்மையா நடந்த எந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட பகிரலடி பாரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதை சொன்னா நீங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு அம்மாக்கும் எனக்கும் ரொம்ப பயம். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, பெரியம்மா ஒன்றும் வேற ஊருக்கு போகல. அவங்க வேறு திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. என்னடி சொல்ற அம்பி? என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்ற அப்படின்னு பாரு கேட்க, ஆமா பாரு, உனக்கே தெரியும்ல, அம்மாக்கு திருமணம் சொந்தத்துல நடந்துச்சு. அதே மாதிரி பெரியம்மாக்கும் சொந்தத்துல தான் திருமணம் நடந்துச்சு. ஆனா பெரியம்மாக்கும் பெரியப்பாவோட வாழ இஷ்டமே இல்லை. அதனால அவங்க வேற ஒரு திருமணம் செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் கூட சரி, பிடிக்காதவளை எவ்வளவு நாள் தான் நம்மளும் வச்சிருக்கிறது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையட்டுமே அப்படின்னு சொல்லி பெரியம்மாவையும் கண்டிக்காம விட்டுட்டாங்க. சரி, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு பாரு கேட்க, உனக்கு இப்படி சொன்னா புரியாது பாரு, நான் சொல்றேன். ஃபெமினிசம்னா நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சரிசமம். நம்ம அப்படிதானே ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வளர்ந்தோம். என்ன அம்பி, அது மட்டுமா ஃபெமினிசத்துல வரும்னு நினைக்கிற பாரு? இல்ல, சுய முடிவெடுக்கிறது, தன்னிச்சையா தன்னோட வாழ்க்கை முறைகளை தானே நிர்ணயம் செய்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கும் அம்பி. அம்பி உடனே குறுக்கிட்டு, பொறு, இப்போ தன்னிச்சையா எடுக்கிறது, சுயமாக தனக்கு தேவையான விஷயங்களை முடிவு செய்கிறது வரும் இல்லையா? ஆமா, அப்படி தனிச்சையா எடுக்கிற முடிவு தன்னை சுத்தி இருக்கவங்களை பாதிச்சா அங்க உன் ஃபெமினிசம் எங்க இருக்கு அப்படின்னு அம்பி கேட்க, பாரு யோசிச்சா, அது கரெக்ட், நம்ம முடிவை மத்தவங்களை பாதிக்காம இருக்கணும்ல, அதுவும் ஒண்ணு இருக்குதானே அப்படின்னு பாரு சொல்ல, கரெக்ட் அப்படின்னு அம்பி சொன்னா. பாரு, நீ என்ன வேணா நினைச்சுக்கடி, அன்னைக்கு எங்க பெரியம்மா எடுத்த முடிவுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. எனக்கு புரியுதுதான், பெரியப்பாவோட பெரியம்மாக்கு வாழ இஷ்டம் இல்ல. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி யோசிச்சாங்களா? அண்ணன் என்ன பண்ணும்? அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சு? சரி, அப்படி பெரியப்பா பிடிக்கலன்னா அவங்க குழந்தைக்கு முன்னாடியே அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கணும்ல. என்னடி அம்பி, என்ன செய்யறது? பெரியம்மா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நீயே இப்ப சொல்லிதான் எங்களுக்கே தெரியும், என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு பாரு கேட்க, உனக்கு தெரியாது பாரு, அண்ணா எவ்வளவு வேதனைகளை கோத்ரூ பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அண்ணன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல தெரியுமா? அண்ணனுக்கு கல்யாணத்து மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. இப்படி இருக்கிறப்ப பெரியப்பா அன்னைக்கே உடஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தன் தொழில முன்னுக்கு வரணும், எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இப்ப பெரியம்மா திருப்பி வந்திருக்காங்கடி அப்படின்னு அம்பி வேதனையோட சொல்ல, பாரு, ஐயோ என்னடி இப்படி சொல்ற? பெரியம்மா திருப்பி வந்துட்டாங்களா? என்னாச்சு அவங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு பாரு பதற. சுமார் ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 இல்லடி, 15-16 வருஷம் கூட இருக்கும். அது கழிச்சு இப்பதான் பெரியம்மா எங்களை பார்க்க இங்க வந்திருக்காங்க. சரி, அண்ணனும் பெரியப்பாவும் என்ன சொல்றாங்க? அவங்க ஓகே தானா? அவங்க எப்படி முகம் கொடுத்து பேசுவாங்க? அவங்க யாரும் பேசுறது இல்ல, அம்மா மட்டும்தான் பேசுறாங்க. உனக்கு தெரியுமா, இப்ப பெரியம்மாக்கு ஏதோ தன்னுடைய சருமத்து மேல ஏதோ ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் மாதிரி அவங்க ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. சுத்தமா போச்சு. என்னடி அம்பி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்க எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு தானே உங்க பெரியமா போனாங்க. இப்ப எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரு கேட்க, அம்பி என்ன சொல்ல, அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அம்மாவை பார்க்க நான் வந்திருக்கேன். என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அம்பி சொன்னா. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்பி, உனக்கு தெரியாது பாரு, எனக்கு எங்க பெரியம்மாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தைரியமானவங்க, யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு அப்படி ஒரு முடிவெடுத்தப்ப எனக்கு சரியா தப்பான்னு கூட தெரியாது. ஏன்னு கேட்டா அப்ப நமக்கெல்லாம் ஒரு 10 வயசு தான் இருக்கும். அன்னைக்கு இருந்த அனுபவத்துல நான் நினைச்சேன், கரெக்ட், இந்த உலகத்துல ஒரு பெண்ணை யாராலையும் கட்டுப்படுத்த கூடாது. அவ விருப்பத்துக்கு மாறா நடந்தா கண்டிப்பா அவ அதை உடைச்சிட்டு வெளியேறி போகணும். அதுதான் அவ பண்றது கரெக்ட் அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைய தடவை பெரியம்மாட்ட பேசுறப்ப கூட பெரியம்மா இதே தான் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சதை நாம செய்யணும், நம்ம சந்தோஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, யாருக்காகவும் எந்த நிலையிலையும் தன்னை கஷ்டப்படுத்திட்டும் வாழக்கூடாதுன்னு. அப்பெல்லாம் அது கேட்க ரொம்ப வீரவசனமா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க எடுத்த முடிவு இன்னைக்கு அதனால சுத்தி இருக்கிறவங்க பட்ட வேதனை இதெல்லாம் பாக்குறப்ப எங்கேயோ பெண்ணியம் தப்பா போயிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட் அம்பி, நீ சொல்றது. ஈக்குவாலிட்டி வேற, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் வேற. ஈக்குவாலிட்டியை நம்ம சொல்லி கொடுத்து வர வைக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளை எல்லாத்தையுமே நம்ம பெண்ணியம்ன்ற சாயத்தை பூச முடியாது இல்லையா அப்படின்னு பாரு சொன்னா.
அதையும் தாண்டி பாரு இன்னைக்கு நானும் உணர்றேன் அப்படின்னு அம்பி சொல்ல, உடனே பாரு, ஆமா அம்பி, இன்னைக்கு நிறைய பேர் சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாக்குறப்ப எனக்கு ப்ரௌடா தான் இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கேட்டா ஏதோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபடுத்தி இருப்பாங்க. தன்னுடைய கணவர் தங்களை கஷ்டப்படுத்தினதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய அபியூஸ் வயலன்ஸ்ல இருந்து வெளியே வந்தவங்களா இருந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதே சமயத்துல என்னோட ஆபீஸ்ல சில பேர் நான் சொல்றத அந்த பையன் கேட்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் தன்னை மாத்திக்கல, இந்த மாதிரி சொல்றப்ப எங்கேயோ மேல் டாமினேஷன் மாதிரி ஃபீமேல் டாமினேஷனை நோக்கி நம்ம உலகம் நகர்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுது. ஏன்னா நம்ம ஃபெமினிசத்தை எடுத்ததுக்கு காரணமே ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஈக்குவாலிட்டியை தாண்டி அது ஒரு மேல் சாவல்னிசம் மாதிரி ஃபீமேல் சாவல்னிசமா மாறிட்டு இருக்குதோன்னு எனக்கு பயமா தான் இருக்குது அப்படின்னு பாரு சொன்னா. கண்டிப்பா பாரு, இந்த உதாரணத்தை எடுத்துக்கேன். அன்னைக்கு எங்க பெரியம்மா எடுத்த முடிவு எனக்கு சரியாதான் பட்டுச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுடைய 2வது திருமண வாழ்க்கையிலையும் அவங்க நல்லபடியா இல்ல. இவங்க திருமணம் செய்த அந்த பையனும் உடல்நிலை சரியில்லாம கொஞ்சம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க பெரியம்மாக்கும் சில உடல்நிலை குறைபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்பதான் எனக்கும் முழு விவரமும் தெரிஞ்சிச்சு. எங்க பெரியம்மா எங்க பெரியப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிதான் இந்த திருமண பந்தத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் பாரு? நம்ம சொல்லலையா பெண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, பெண்ணு கருப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, இப்படி நிராகரிச்ச ஆண் ஆதிக்க கூட்டம் நம்ம உலகத்துல இருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்துதான் நம்ம போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை சொல்லி ஆண்கள் நிராகரிக்கிறோம்? என்னோட எதிர்பார்ப்புக்கு சமமா நீ இல்ல, நீ அழகா இல்ல, பெருசா மஸ்குலரா இல்ல, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம், கண்ணாடி போட்டிருக்க, சரியா படிக்கல, நீ அழகா இல்ல, ஆணழகனா என் கண்ணுக்கு தெரியல, இப்படி ஏதேதோ காரணங்கள் சொல்லி நாம நிராகரிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா பாரு? சரிதான் அம்பி,